பிள்ளைய பெத்தவ நான் சொல்றேன். என்னைக்குமே என் மக மலர் தான் எனக்கு மூத்த மக. என் அண்ணன் பிறந்த வீட்டு சொந்த விட்டு போக கூடாதுன்னு நினைச்சதுன்னா என் மக மலருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்த அப்புறமா வந்து பொண்ணு கேட்கட்டும். அதுக்கு முன்னாடி என் சின்ன மகளை நான் யாருக்கும் கட்டி கொடுக்க மாட்டேன். அத்தை, இவ்வளவு நேரம் பெரியவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு கம்முன்னு இருந்தேன். நீங்க இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன எனக்கு பொண்ணு கொடுக்கறது? கயல் எனக்கு சொந்தமானவ. அவளை என்ன மீறி எவன் கட்டுறான்னு பாக்க. வாப்பா போய் இருடா. இங்க பாரு கோமதி, பொண்ணா பிறந்தவ ஒதுங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்தாலும் அந்த உன் பக்கத்துல நிக்கிறானே, பொண்டாட்டியை இழந்துட்டு உன் கூட பிறக்காத தொம்பி, அவனு கட்டி வை. அதை விட்டுட்டு ஓடி வந்து மரியாதை கட்டி போயிடும். யாருன்னு நினைச்சீங்க? ஏய் சுந்தரா, ஏய் கோமதி, உறவுமுறைக்கு வந்தா ஊரை கூட்டி அடிக்க வரையில? ஏய் மோகனே, உனக்கு இருக்கு இந்த காசுனா யாருன்னு காட்டுறேன், பாத்துக்கலாம். ஓட பாத்துக்கலாம். வாய முடியா நீ செய்ய மூஞ்சி. ஓட அடிச்சு கொண்டே போய் போ. வந்துட்டு வண்டி எடுத்துக்கிட்டு எப்பா மோகனே சுந்தர, அவன் தான் ஒரு விளங்காப்பைய விளங்காத்தனமா பேசிக்கிருக்கான். மனசுல சேர்த்துக்கலாம் பேப்பாவே. அவன் கூட போய் மனுக்கு நிக்கிறியா? போப்பா போங்க, ஆள வேண்டிய வேலையை பாருங்க. போயா சொல்லுங்க, போப்பா கூட்டு